வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீரங்கம் கிச்சன். தேங்க்ஸ் டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இது எங்களோட 50th வீடியோ. அதனால் ஒரு ஸ்பெஷல் டிஷ் கேபேஜ் ஆனியன் போண்டா. ஸோ வீட்டில் யாரும் கெஸ்ட் வராங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நாம் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ ஒரு 1/4 கிலோ கேபேஜை முட்டைக்கோசை பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் அதையும் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் ஓமம், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரா. ஸோ இது 5த்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. ஸோ 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ இதோட ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ காரம் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு கூட நாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு. ஸோ உப்பும் காரமும் நாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு இருக்கிறதுனால நாம் நிறையா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிரும், சீக்கிரம் சாஃப்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு நாம் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கையில் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நாம் ஸ்கூப் பண்ணி போகிற மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா பிளெண்ட் ஆயிரும். ஸோ இதோட டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா உப்பு வேணும், இது வேணும் அப்படின்னு, காரம் வேணும் அப்படின்னா நாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஒரு 10-15 மினிட்ஸில் பண்ணி கொடுக்கணும், அன்எக்ஸ்பெக்டடாக யாரும் வந்துட்டாங்க, கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நாம் டைரெக்டாக ஆயிலில் போடலாம். ஸோ ஒன்றும் ஆகாது. ஸோ இதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடாயில் நாம் எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு சின்ன சின்ன ஸ்கூப்பாக எடுத்து நாம் டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன சின்ன பால்ஸாக கையில் கூட எடுத்து டைரெக்டாக ஆயிலில் போடலாம். பட் ஆயில் கையில் அடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாம் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக எல்லா சைடும் குக் ஆயிரும். ஸோ ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ ஆயிலோட ஹீட் பொறுத்தது. அதனால் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பபிள்ஸ் சப்சைட் ஆனதும் நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வரும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் போண்டாவில். அதுக்கப்புறம் நாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அட்டகாசமான கேபேஜ் ஆனியன் போண்டா ஃப்ரம் ஸ்ரீரங்கம் கிச்சன். எஸ்பெஷலி வீக்கெண்ட்ஸ் இல்லாட்டி ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். கேபேஜ் ஆனியன் போண்டா ஃப்ரம் ஸ்ரீரங்கம் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.